வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூர் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல நம்ம 30,000 ரூபாய்க்கு கீழே டாப் 5 மொபைல்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ 30,000 ரூபாய்க்குள்ள பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மொபைல்ஸ் இருக்குங்க. ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ் நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டி பண்ணணும், நீங்கள் வந்து வீடியோ எடுக்கணும், இல்லைனா நீங்கள் வந்து விளாக் பண்ணணும், நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் நிறைய அட்டன் பண்ணணும், ஆன்லைன் மீட்டிங்ஸ் நிறைய அட்டன் பண்ணணும், ஓவராலாக உங்களுக்கு எல்லா பர்ஃபார்மன்ஸுமே கொடுக்கக்கூடிய ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ் வந்து 30,000க்குள்ளேயே எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து யார் ஃபோன் வாங்க போனாலும் ஓகே ஒரு 30,000 பட்ஜெட்குள்ளே பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹையர் எண்ட் வந்து செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ அதில் வந்து பெஸ்ட் 5 மொபைல்ஸ் உங்களுக்கு ஸ்பெஷலாக செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற மொபைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா MI 11X. ஸோ MI 11X பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 29,999 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதோடைய அட்வான்ஸான ஃபீச்சர் என்ன, ஒரு பாசிட்டிவான ஃபீச்சர் என்ன பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ராசஸர் உங்களுக்கு வந்து 870 ஸ்னாப்டிராகன் கொடுத்துருக்காங்க. ஸோ 870 அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஐரன் மொபைல்ஸில் இருக்கக்கூடிய 888க்கும் இதுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ்லாம் ரொம்ப யூஸ் பண்ணாமல் ஒரு லிமிடெட் அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 60,000 70,000 50,000 வாங்கக்கூடிய ஐரன் மொபைலுக்கு ஈக்குவலான ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் இதோடைய டிஸ்பிளே கான்ஃபிகரேஷன்ஸும். ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.67 இன்ச் கொடுத்துருக்காங்க அண்ட் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர், அது சப்போர்ட் பண்ணுறதுக்கு 6GB ரேம் அண்ட் 128GB மெமரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனுடைய ஹார்ட்வேர் பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம MI 11Xல வந்து உங்களுக்கு வந்து 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க, 8 மெகா பிக்சல் வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க, 5 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் இதோடைய குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்திருக்கு. அண்ட் இதில் வந்து இன்னொரு ஹைலைட்டான ஃபீச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து IP53 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்க. அதனால நீங்கள் வந்து மழை பெய்யும் போது ஃபோன் பேசலாம். அண்ட் மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு டீசென்டான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதோடைய பேட்டரி கேப்பபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4520 mAh பேட்டரி கேப்பபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து உங்களுக்கு ஒரு 30,000ல ஒரு ஐரன் மொபைல், ஐரன் ஃபிளாக்ஷிப் மொபைலுக்கு ஈக்குவலான ஒரு ப்ராசஸர் அண்ட் உங்களுக்கு ஒரு டீசென்டான ஒரு கேமரா ஸ்பெசிஃபிகேஷனோட உங்களுக்கு ஒரு ஃபோன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, நல்ல ஹார்ட்வேர் குவாலிட்டியோட அப்படின்னா கண்டிப்பாக வந்து MI 11X வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா சாம்சங் A52. என்னதான் ஏகப்பட்ட மொபைல் கம்பெனிஸ் வந்தாலும் சாம்சங் வந்து எனக்கு பிடிக்கும், நான் வந்து ரொம்ப வருஷமாக சாம்சங் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனி ஃபேன் ஃபாலோயிங்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ அவங்களாம் வந்து சாம்சங் மொபைல் வாங்கினா தான் ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஃபீல் இருக்கும். ஸோ அவங்களுக்காகவே வந்து இந்த A52 இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதோடைய விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 26,499 ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ இதில் வந்து ஹைலைட்டான ஃபீச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து IP67 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதனால உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப தூசி புழுதி, நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து நீங்கள் வந்து மழை பெய்கிற காலங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணலாம். அதாவது இதில் வந்து வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் ஆகிறதுலாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு ஹைலைட்டான ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். அது இல்லாமல் வந்து இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸர் வந்து ஸ்னாப்டிராகன் 720G கொடுத்துருக்காங்க. அதை சப்போர்ட் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6GB ரேம் அண்ட் 128GB மெமரி கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.5 இன்ச்சில் ஹேண்டியாக வருது. யாருக்கெல்லாம் வந்து பாக்கெட்டில் ஈஸியாக வச்சு எடுக்கிற மாதிரி ஒரு மொபைல் வேணுமோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து A52 வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 90 Hz கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரா வந்து இதில் வந்து ஒரு ஹைலைட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு வந்து குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இதில் வந்து 12 மெகா பிக்சல் வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ஒரு ஹைலைட் தான். அண்ட் 5 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ், 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட கேமரா வந்து எப்பவுமே கொஞ்சம் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான காம்பினேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். செல்ஃபி கேமராவும் பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் வந்து ஃபுல் HD வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு வந்து பேட்டரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4500 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் சாம்சங் A52 பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஆன்லைன் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணும், அப்படி இல்லைன்னா எனக்கு ஒரு ஆவரேஜான ஒரு யூஸ் இருக்கு பட் ஒரு நல்ல ஃபிளாக்ஷிப் மொபைல் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க, அதே நேரத்தில் நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியாதவங்க, ஒரு 25,000 ரேஞ்சில் வந்து எதிர்பார்க்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக சாம்சங் A52 ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா Vivo V20 Pro. ஸோ இதோடைய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 29,999 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ Vivo V20 Proக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனே வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரீசெண்டான டைம்ஸில் வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு ஃபோன் அப்படின்னு சொல்லணும். நிறைய சேல்ஸ் ஆகி அதுக்கப்புறம் நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ்
வந்த ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்ன இந்த ஃபோனில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோடைய ப்ளஸ்ஸே வந்து கேமரா தான். ஸோ உங்களுக்கு வந்து 44 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து உங்களுக்கு AI நைட் செல்ஃபி கேமரா. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து 4K வீடியோ 60 ஃப்ரேம்ஸ் per செகண்ட் வரைக்கும் எடுக்கலாம். யாரெல்லாம் வந்து இந்த vlog பண்ணுறவங்க இல்லைனா கேமரா வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க, எனக்கு வந்து கேமரா தான் ரொம்ப முக்கியம், எனக்கு வந்து நல்ல குவாலிட்டியான பிக்சர்ஸ் வேணும், ரொம்ப கிளியரான பிக்சர்ஸ் வேணும், ராத்திரியில் லோ லைட்டில் கூட ஒரு நல்ல குவாலிட்டியான பிக்சர் இல்லைனா வீடியோ எடுக்கணும் அப்படின்னா Vivo V20 Pro தான் the one and only ஆப்ஷன். ஸோ இதோடைய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Snapdragon 765G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சப்போர்ட் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB RAM and 128GB மெமரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லீக்காக இருக்கும். அதாவது உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து பாக்கெட்டில் இருக்கிறதே தெரியாது. இல்லை நீங்கள் வெயிட் கம்மியாக யூஸ் பண்ணும், ஃபோன் வந்து ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ண பிடிக்காதவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஒரு ஃப்ளெக்சிபிளான ஃபோனாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் உங்களுக்கு டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா 6.4 inch தான். அண்ட் உங்களுக்கு வந்து ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 90 Hz கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4000 mAh கொடுத்துருக்காங்க. பேட்டரி வைஸ் வந்து பவர் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து பேட்டரியோட பவர் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாகுதோ அவ்வளோக்குள்ள ஃபோன் வந்து ஸ்லீக்காக இருக்கும். ரியர் கேமரா வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் செட்டப்பில் வருது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மற்ற 2 கேமராஸ் பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து AI கேமரா. ஸோ ஒன்ஸ் AI கேமரா அப்படின்னு வந்துட்டாலே நீங்கள் வந்து சப்போஸ் ஷேக் பண்ணிட்டீங்க இல்லைனா அதில் வந்து லைட்டிங் சரியில்லை, சப்போஸ் நீங்கள் வந்து சரியாக எடுக்கல அப்படின்னா கூட முடிஞ்ச அளவுக்கு AI டேட்டா பேஸில் வந்து அதை வந்து கம்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அவுட்புட்டாக கொடுக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து உள்ளே நடக்கும். அதனால நீங்கள் வந்து கவலையே பட வேணாம். கண்டிப்பாக நீங்கள் எடுக்க போகிற ஃபோட்டோஸும் வீடியோஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா OnePlus Nord. ஸோ OnePlus Nordம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 27,999 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான 5G ப்ராசர் இல்லை, பட் 5G சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ Snapdragon 765G தான் அந்த ப்ராசர். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து உங்களுக்கு யாரெல்லாம் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஹெவியான ஒரு ப்ராசர் வேணும், நான் வந்து ஹெவியான கேம்ஸ்லாம் விளாடுவேன் அப்படின்னு அந்த நீட் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு போகலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12GB வரைக்கும் இருக்குது ரேம். அதே நேரத்தில் நீங்கள் வந்து மெமரியும் பார்த்தீங்கன்னா 128GB வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரேம் ஹெவியாக இருக்கிறனால நீங்கள் வந்து சப்போஸ் ஃபோன்லேயே நிறைய பேர் வந்து எடிட்டிங் பண்ணுவாங்க, ஃபோன்லேயே வந்து நிறைய பேர் வந்து ஒரு 2GB 3GBக்கெல்லாம் கேம் விளாடுவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக இது வந்து மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபோனாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து மற்ற அடிஷனல் ஃபீச்சர்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் OnePlus Nordோடைய பேட்டரி கேப்பபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து 4115 mAh கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்லீக்கான ஒரு ஃபோனாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து 30 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ OnePlus Nordோடைய கலர்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதில் வந்து ஒரு ப்ளூ கலர் வந்து ரொம்ப தி மோஸ்ட் சோல்டு கலர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் OnePlus Nordே வந்து மிக மிக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது, அதே நேரத்தில் அந்த OnePlus உடைய அந்த குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக யாரெல்லாம் வந்து ஒரு ஹெவியான ஒரு பெர்ஃபார்மிங் ஃபோன் அதே நேரத்தில் ப்ரைஸும் கம்மியாக இருக்கிற மாதிரி தேடிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் OnePlus Nord தான் வந்து ரைட் ஆப்ஷன். நம்ம கடைசியாக பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா Realme X7 Pro. ஸோ இந்த மொபைலோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 29,999 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மொபைலோடைய ப்ராசஸ் தாங்க ஹைலைட்டு. என்ன ப்ராசஸர் அப்படின்னு கேட்டிங்கன்னா MediaTek 1000+ டைமென்சிட்டி SoC ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ MediaTek உங்களுக்கே தெரியும், அதாவது Snapdragon MediaTek அப்படின்னு சொல்லிட்டு 2 ப்ராசஸிங் கம்பெனிஸ் தான் வந்து ஆண்ட்ராய்டு உலகையே வந்து அவங்க வந்து ஓன் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸில் ஒன்று Snapdragon இருக்கும், அப்படி இல்லைனா MediaTek இருக்கும். ஸோ MediaTekல இந்த டைமென்சிட்டி சீரிஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக 5Gக்காக மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸர். ஸோ 5Gல வந்து 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற ஃபோனில் 5G சப்போர்ட் பண்ணும், அப்படி இல்லைனா ப்ராசஸர் அண்ட் ஃபோனே வந்து 5Gக்கு ஏற்ற மாதிரி வந்து மாடிஃபை பண்ணியிருப்பாங்க, மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் MediaTek Dimensity 800 வரைக்கும் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஃபோனில் தான் பார்த்தீங்கன்னா MediaTek 1000 SoC வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதோடைய பெர்ஃபார்மன்ஸும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதோடைய மற்ற ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 8GB RAM அண்ட் 128GB மெமரி கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. யூஷுவலான 6+ inch சைஸும் வந்துடும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து ஓவரால் ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலில் இருக்கிற எல்லா குவாலிட்டிஸுமே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். டிஸ்பிளேல வந்து அந்த மேக்ஸிமம் கேப்பபிலிட்டி கொடுத்துட்டாங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ப்ராசரும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் 5G ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இதை சப்போர்ட் பண்ணுற விதமாக கேமரா ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமரா வந்து 64 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து குவாட் கேமரா செட்டப் கொடுத்தனால 8 மெகா பிக்சல் வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ், 2 மெகா பிக்சல்
டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செல்ஃபி கேமராவும் பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான கேமரா தான் கொடுத்துருக்காங்க. 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல்மி X7 பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பேக் மொபைல் அப்படின்னு தான் சொல்லணும். இதோடைய பேட்டரி கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4500 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் நீங்கள் பார்த்த 5 மொபைலுமே ஒரு ஃபீச்சரில் வந்து அது பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து எந்த நீட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு மொபைல் செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஹெவியான ஒரு கேமர், கண்டிப்பாக நான் நிறைய கேம்ஸ் விளாடும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து OnePlus Nord வந்து ஒரு ரைட் சாய்ஸாக இருக்கும். சப்போஸ் நான் வந்து எனக்கு வந்து கேமரா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக வந்து நான் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுப்பேன், வீடியோஸ் எடுப்பேன், நிறைய கொலாஜ்லாம் பண்ணுவேன், இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் வந்து லைவ் போவேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து Vivo V20 Pro தான் ஒரு ரைட் சாய்ஸாக இருக்கும். எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஹார்ட்வேர் வேணும், அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஜென்ரலான யூஸ் தான் பண்ணுவேன், பட் எனக்கு வந்து ஃபோன் வந்து ரொம்ப ரிலையபிளாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சாம்சங் A52 எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த 5 மொபைலில் எந்த மொபைல் எடுத்தாலும் கண்டிப்பாக இந்த மிட் செக்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மொபைலில் தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ், டெக் அப்டேட்ஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.